கோவையில் சர்வதேச பாடத்திட்டங்களுடன் கூடிய வேன்கார்டு அகாடமி என்னும் புதிய பள்ளி துவக்கம். டாக்டர் என்ஜிபி கல்வி நிறுவனங்களின் ஒரு அங்கமாக துவங்கப்பட்டுள்ள பள்ளியை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். தமிழக மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வி எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கோவையில் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் கீழ் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கேம்பிரிட்ஜ் சர்வதேச பாடத்திட்டத்தை வழங்கும் வகையில் வேன்கார்டு அகாடமி என்ற பெயரில் ஒரு புதிய பள்ளி கட்டிடம் காலப்பட்டியில் துவங்கப்பட்டுள்ளது. KMCH மற்றும் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி, KMCH செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளியின் செயல்பாடு குறித்து பேசிய KMCH மற்றும் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, மாணவர்களுக்கு கேம்பிரிட்ஜ் சர்வதேச பாடத்திட்டத்தை தற்போது துவங்கியுள்ள வேன்கார்டு அகாடமி வழங்க உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக மேலை நாடுகளில் சென்று உயர்கல்வி பயில விரும்புபவர்களுக்கு வேன்கார்டு நல்ல தேர்வாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். புதிய வேன்கார்டு அகாடமி பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டில் சிறு குழந்தைகளுக்கான சேர்க்கை விரைவில் துவங்கும் எனவும் 2026-2027 கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு வரை சேர்க்கை நடைபெறும் எனவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு வேன்கார்டு அகாடமி அப்படின்னு ஒரு பள்ளி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த வேன்கார்டுன்னா உங்களுக்கெல்லாம் தெரியணும். வழி நடத்துபவர்கள் அந்த ஆர்மியில் முன்னுக்கு போகிற அந்த காலம் ஆஃப் ஆர்மியில் முன்னுக்கு போகிறவங்களுக்கு தான் வேன்கார்டுன்னு சொல்லுவாங்க. அதை முன்னுக்கு யார் வழி நடத்த போகிறவங்க தான் வேன்கார்டுன்னு பேர். இந்த பள்ளி மாணவர்களை வழி நடத்தி நல்லதுக்காக வழி நடத்தி பெருசாக லீடராக மாற்றுவதற்கு பள்ளியில் ஒரு சிறந்த மாணாக்கரை உண்டாக்கி ஒழுக்கமான மாணவர்களை நாட்டுக்கு கொடுப்பதுதான் இந்த வேன்கார்டு அகாடமியுடைய பர்பஸ். இன்னொன்று, மற்ற பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு வித்தியாசம் என்னென்னா, வெளிநாட்டு படிப்புக்கு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு எஸ்பெஷலி அமெரிக்கா, இங்கிலாந்து போகிற மாதிரி, ஜெர்மனி அங்கெல்லாம் போகிற போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு வேணும். அந்த டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியர் உண்டாகிறதுக்கு தான் இந்த வேன்கார்டு அகாடமி சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு சரியான பிரின்சிபலு, ஆசிரியர்கள் எல்லாம் நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த பள்ளி இந்த அகாடமிக் இயர்லேருந்தே ஆரம்பமாகும். அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வேன்கார்டு அகாடமியில் படித்தவங்களுக்கு அமைச்சர் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, இங்கே இருக்கிற மாணாக்கர்களுக்கெல்லாம் நம்ம இந்த பள்ளி ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அது இட் கைட்ஸ் தி பீப்புள் ஃபார் லீடர்ஷிப், எஜுகேஷன், ஸ்கில்லு, இது மாதிரிக்கெல்லாம் இந்த ஸ்கூல் பெரிய அமைப்பாக இருக்கும் என்பது இந்த எங்களுடைய பள்ளியுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த இடத்துல வேன்கார்டு அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். இது கேம்பிரிட்ஜ் பாடத்திட்டத்தை சேர்ந்தது. அதனால வெளிநாட்டு பாடத்திட்டத்தை சேர்ந்து இருக்கிறனால இங்கிருந்த படித்து வெளிநாடு போட்டு படிக்க போகிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுதான் இந்த பள்ளியுடைய நோக்கம். அந்த ஆஸ் யூஷுவல் எங்களுடைய பள்ளிகளுடைய எல்லா பள்ளிகளும் எல்லா இன்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் இந்த இடத்துல எஜுகேஷன் வித் டிசிப்ளின், அதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு நினைப்பு. அது மாதிரி நடக்கும். அதுதான் இந்த வேன்கார்டு அகாடமியுடைய ஒரு பர்பஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். வேற ஏதாவது கொஸ்டின்? இந்த வேன்கார்டுக்கும் மற்றவங்களுக்கு எந்த பள்ளியிலுமே சார், இந்த பள்ளி மட்டும் இல்லை, எந்த பள்ளியாக இருந்தாலும்
மெயினான ஆளு அந்த பிரின்சிபல் ஆசிரியர்கள் தான். இப்போ கட்டடம் எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒன்று உபயோகமாக இருக்காது. மெயின் வந்து இது அந்த பள்ளியை நடத்துகிறவங்களுடைய திறமைகளை பொறுத்து தான். வித்தியாசம் பெருசாக இது இல்லை அது இல்லைன்னு ஒரு குப்பை பள்ளிக்கூடத்தில் வந்தவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவன் தான் ஒழுங்கானமே இருப்பான். அதோடைய பர்பஸ் வந்து ஒழுக்கத்துடன் நல்லா சிறந்த கல்வியை கொடுக்கறதான் ஒழிய ஆசிரியர்கள் தான் முக்கியமானது. ஆசிரியர்களும் அந்த பிரின்சிபலும் தான் அந்த பள்ளியுடைய முக்கியமான வித்தியாசம். அவர் தான் அந்த அதில் தான் இருக்கிறது ஒழிய வேற எதுலையும் இல்லை. மக்கள் மேல தான் இருக்கு வித்தியாசம், மக்கள் மேல தான்.